தேங்க்யூ. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. பாய் பாய். பாய் பாய். ஓகே ஓகேம்மா. கொடைக்கானலுக்கு இன்னும் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வெயில் தான் அடிக்குது, கண்ணறுது. நம்ம BMW வண்டி பாருங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியை நம்ம ஃப்யூச்சரில் வாங்குகிறோம், அதில் உட்காடுறோம். இன்ஷா அல்லாஹ். பாய். அது BMW ஃபேமிலி, அது BMW கார். ஹாய் ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. 40 வருஷமா, நான் பிறந்து 40 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இந்த இடத்துக்கு போனது கிடையாது. போகணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, எனக்கு மட்டும் இல்லை, கரிஷ்மாக்கும் ஆசை இந்த இடத்துக்கு போகணும்னு. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா, மலைகளின் அரசியா இளவரசியான்னு தெரியல, ஆனால் ரெண்டுல ஒன்று. ஓகே, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஓப்பனாக சொல்ல போனோம்னா அதான் அரசியா இளவரசியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கேயும் இல்லை, கொடைக்கானலுக்கு தான் போகிறோம். கொடைக்கானலுக்கு நான் இது வரைக்கும் என் லைஃப் டைமில் போனதில்லை. அடா அடா அடா, அங்கே பார்ப்பா, ரோட்டை காட்டுப்பா. இதுதான் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி மாதிரி இருக்குங்க. அப்படியே பச்சை பசேல்னு ரோடு பயங்கரமாக இருக்குது. இன்னும் நம்ம அந்த கொடைக்கானலோட ரோடை பிடிச்சிட்டோம். நாங்கள் பத்தலை உண்டு வழியாக வந்தோம், வந்து அந்த ரோடை பிடிச்சாச்சு. எங்களோட ஹனிமூன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹனிமூன் 40 வயசுக்கு அப்புறம், கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், 18 வருஷத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கல்யாணம் முடிக்கும் போது என்கிட்ட டப்பு கிடையாது, காசு கிடையாது. கல்யாணம் முடிச்ச டயத்தில் நாங்கள் ஹனிமூனுக்கே போனதே இல்லை. ஓகேவா? இப்போ ஹனிமூனுக்கு இல்லை, அந்த ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, அதை நிறைவேற்று. பேர் வச்சு ஹனிமூன் போலாம். அதாவது ஹனிமூன் எப்படி போவாங்கன்னா, இப்போ கல்யாணம் முடிஞ்சு 3 குழந்தைங்களும் ஆகி போச்சு. அப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் போகணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிராசையாக போனனால இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம். அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலை. குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து கூப்பிட்டு போகலாம். இப்போதைக்கு எங்களோட ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு கொடைக்கானலுக்கு போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு போகிறோம். எங்கே தங்குறது எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி போகிற வழிகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எங்கே போனோன்னா புளிமரம். புளிமரம் இல்லை கரிஷ்மா, புளிய மரம். புளிய மரம், புளியங்காய் மரம்ன்றத புளிய மரம் சொல்லுவாங்க. முன்னாடி பாரியா எவ்வளோ பெரிய மலை இருக்கு பாரியா முன்னாடி. அப்படியே முட்டிடுவோமா நம்ம மனையில. ரோடே இல்லையாமாங்க. நம்ம வண்டி முதல் முறையா மலையில ஏத்த போறோம். ஆட்டோமேட்டிக் காரு, குவிட்டு. யாரும் குவிட்டு ஆட்டோமேட்டிக் கார் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த பயணத்தை தெரிஞ்சுங்க. ஏறுமா ஏறாதா? கொடைக்கானல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மலை ஏறுறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 46 கிலோமீட்டர் இன்னும் மேலே ஏறணும். ஓகேவா? இப்போதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட நண்பர்கிட்ட தான் கேட்டேன். 2 வழி இருந்துச்சு. ஒன்று வந்து பழனி வழியாக போகிறது, இன்னொன்று வந்து வத்தலை கொண்டு வந்து இந்த ரோட்டில் போகிறது. ஆனால் எனக்கு பழனி வழியாக போகிறது வந்து கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்ல. ஆனால் அவர் சொன்னார், யார், நம்ம தமிழ் நகர் தான். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பழனி வழியாக போக வேண்டாம், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் கூட ஆனாலும் சரி இந்த ரோட்டில் போங்க அப்படின்னாரு. அதுக்காண்டி இந்த ரோட்டில் போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோமா இல்லையா, இங்கே ரோடு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போகிறோம். இந்த மலை ஏற்றம் வந்துருச்சு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். ஓகே, நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. ஆமாம், கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அதனால் வீடியோ இப்போ எடுக்காதம்மா. வீடியோ அப்பப்போ காட்டிக்க, பேக் சைடு நான் எப்பப்போ காட்டுறேன். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பெண்டு வேறு லெவலில் வருதுங்க. ஏகப்பட்ட பெண்டு வருது. டக்குன்னு திரும்ப வேண்டியதாக இருக்குது. அது நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால கொஞ்சம் கியர் போட வேண்டியது தேவையில்லை. அழகாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரோடு நல்லா இருக்கும். ரோடு நல்லா போட்டிருக்காங்க. ஓகேவா? குண்டு குழியெல்லாம் இல்லாமல் இருக்குது. நம்ம அந்த ஒரு வண்டியை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த வண்டியை விட்டுறக்கூடாது, என்னோட கணக்காக தான். அந்த வண்டி பின்னாடியே போகணும். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஆர்மி வண்டி. அவர் பின்னாடி போனால் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு அவரை பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த முன்னாடி வண்டி ஆர்மின்னு போட்டுருல நிற்கலாமா? இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, போகலாமா? இங்கே போய் பார்த்துட்டு போகலாம். வேணாம் அடுத்த வே பண்ணுவோம். அடுத்த வே போவோம்.
நிறையா இருக்குங்க, எல்லா இடத்துலையும் நிற்க முடியாதுல்ல. சரி, அடுத்த வியூ பாயிண்டில் போய் நிற்போம். வழியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறங்குறாங்க, நாங்கள் மேலே ஏறுறோம். எந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்டுறேன். ஸோ அவங்களுக்காண்டி வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கேன். கரிஷ்மா வந்து வண்டிக்குள்ள உட்காந்துருக்காங்க. இந்த வராங்க பாருங்கள், இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. மீடியா பீப்புள் ஆர் கம்மிங். யார் வந்திருக்காங்க பாடுறேன், நம்ம டீம், அவர் டீம் எடிசன். உங்களை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரா? நம்ம வண்டி எல்லாத்துக்கும் தெரியும்ப்பா, மேலே பக்கத்து தேவை. நம்ம வண்டி பார்த்தாலே தனியாக தெரியும். என்ன கார்த்தி கண்டுபிடிச்சிங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்கப்பா? கையை கொடுங்கப்பா. என்ன முடிச்சுட்டு போறீங்களா? நாங்கள் இப்போ தான் கொடைக்கானல் போகிறோம். எடிசன் வணக்கம். என்ன தொடக்கமே விலாகோட? ஆமாம். எப்படி கூலிங் நல்லா இருக்கா? மேலே நல்லா இருக்கு. இங்கே மொக்கையாக இருக்கா? சரி, மேலே போய் மற்ற விஷயத்தை பார்த்தோம். இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணுறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து விடைபெறுகிறோம். இவங்க வந்து இறங்குறாங்க, ஏறுறோம். அதனால் வந்து நம்ம டீமுங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாம் மீட் ஆகிறோம். இவங்களோட தான் வரது. எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஹனிமூன் ட்ரிப் போகிறதுனால இவங்களோட வரலை. இது வந்து பேச்சுலர்ஸ் ட்ரிப்பு. இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு கிளைமேட்டுன்றீங்க. மேலே போய் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. பாய். ஓகேம்மா. கொடைக்கானலுக்கு இன்னும் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வெயில் தான் அடிக்குது, கண்ணறுது. இன்னும் கூல் வரல. ஆனால் கொடைக்கானலில் கூலிங் இருக்குது அப்படின்னு அஜினி எடிசன் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு வந்து வேர்க்குது. ஓகே, வண்டியில் ஏசி போடலை, ஜன்னலை திறந்து வச்சு தான் போகிறோம். இருந்தாலும் வந்து வேர்க்குதுங்க. ஆனால் வெளியே சீனரிஸ் காட்டுப்பா, அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க சீன்லாம். இல்லை கரிஷ்மா? அப்பா, மலையெல்லாம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு வந்து பயங்கரமாக குளிருன்னு நினைக்கிறேன். கரிஷ்மாவுக்கு நைட்டு என்ன குளிரில் நடுங்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணு காட்டுறேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது, பாரு. என்ன கோயில்னு தெரியல. கோயிலுக்கு பக்கத்தில் சர்ச் இருக்குது. ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. ஆமாம். மலையில வீடு எப்படி கட்டி இருக்காங்க தெரியாது. பெரிய வீடு. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டருக்கு கரிஷ்மா 42 நிமிஷம் காட்டுது. பார்த்துக்க, 15 கிலோமீட்டர் நம்ம போனோம். 42 மினிட்ல இருக்குமா. அப்போ இன்னும் போகிற வழி வந்து பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஓகே, சில்வர் ஃபால்ஸ். இது சில்வர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். வண்டி நிப்பாட்ட இடம் இல்லை, ஸோ அதனால் போகிறோம் மேலே. ஓகேங்களா? அது பேர் சில்வர் ஃபால்ஸாக எனக்கு தெரியல. நம்ம டோல்கேட் என்ட்ரி ஆன உடனே ஒரு ஃபால்ஸ் வந்துச்சுங்க, அது சில்வர் ஃபால்ஸான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி நிப்பாட்ட இடம் இல்லாத காரணத்தினால மேலே ஏறுறோம். மலைகளின் இளவரசின்னா சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. கொடைக்கானல் என்ட்ரி ஆன உடனே குளிர் வந்துருச்சு. கரிஷ்மா, கூலிங்காக இருக்கா இல்லையா? 11 மணி, காலையில் 11 மணிக்கே இந்த மாதிரி கூலிங்னா நைட்டு நீ யோசிச்சுக்க. இன்னைக்கு நைட்டு வாடி, உனக்கு எவ்வளோ குளிருதுன்றத மக்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன், பாரு. நீ பாரு. ஓகேவா? செம்ம கூலிங், செம்ம கிளைமேட்டு. கொடைக்கானல் மஸ்ட் விசிட் பிளேஸ். என்ட்ரிலே எப்படின்னா நைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இன்னும் ஒரு 9 கிலோமீட்டரில் நாங்கள் போக வேண்டிய இடத்த வந்து ரீச் ஆயிடுவோம். ஓகே, சில்வர் ஃப்ளாஸில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே நிப்பாட்டதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால மேலே ஏறி போய்கிட்டு இருக்கப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இல்லை எப்படிலாம் இப்போல்லாம் வீடு கட்டுறீங்க? ஒரு படிக்கட்டை பாரு. இந்த படிக்கட்டு மேலே ஏறி தான் வீட்டுக்கு போவாங்க. பாருப்பா, ஏழை எப்படில இந்த வீட்டெல்லாம் கட்டுறீங்க? இல்லை என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? எல்லாம் மலைக்கு மேலே வீட்டை அடுக்கி வச்சுருக்கீங்க. அப்படியே கட்டி தூக்கிட்டு மேலே அடுக்கி வச்சுருவாங்களோ கரிஷ்மா? வீட்டை வெளியே கீழே வச்சு கட்டிட்டு அப்படியே தூக்கி மேலே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கட்டணும், வேறு வழி. இங்கே பாரு, எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேங்க. அடுக்கி அத்தா மெதுவாக போங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. சாக்லேட்லாம் ஏகப்பட்டது கிடைக்கும் கரிஷ்மா.
ஏய் என்னம்மா இது? ஐயோ இதைத்தான் பார்க்க சொன்னானா? வண்டிலாம் ஏறாது, கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏறிடு கைப்புள்ள, பயமாக இருக்கு. ஐயோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு வரனால எங்களுக்கு எங்கே ரூம் இருக்குது அப்படின்னு தெரியாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே கைடு தொல்லை பெரிய தொல்லை, அதனால் கைடை வந்து பிடிக்க முடியாது. அதனால் என்னோடய ஃப்ரெண்டு அசன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பேன் நான், அந்த அபிராமம் கல்யாண வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அசன் வந்து அவரோட ஃபேமிலியோட இங்கே வராப்புல. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து கொடைக்கானலில் வந்து டிரைவர் தான் அவர். வந்துட்டு போகிறனால அவருக்கு வந்து நல்ல ஹோட்டல் தெரியும். இப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் வேணும்ப்பா, நீ தான் வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அசன் வந்து அந்த வேலை இருக்காப்புல, அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்காப்பா. அந்த லொக்கேஷனில் போய் நாங்கள் நின்றுக்கிட்டு அசன் வந்ததுக்கப்புறம் நல்ல ரூமாக கேட்டு இருக்கணும். ஏன்னா தெரியுமில்ல உங்களுக்கு, இப்போ நம்ம வெளியேருந்து வரோம், ஸோ கொஞ்சம் நல்ல சேஃப்டியான ரூமாக பார்த்து இருக்கணுமா இல்லையா? ஃபேமிலியோடு வர்றதுக்கு நான் சொல்கிறேன். பேச்சுலருக்கு பிரச்சனை கிடையாது, எங்கே வேணாலும் தங்கி வேணாம். ஃபேமிலியாக இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ரூம் வேணும். ஸோ அவரும் ஃபேமிலியோடு வராப்பில். அவர் சொன்னாப்புல நல்ல ஹோட்டல் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறவமா நான் வந்துடுவேன்னாப்புல. ஸோ அவரு கூட சேர்ந்து நம்ம தங்க போகிறோம். எங்கே தங்குறோம் அப்படின்றத அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கொடைக்கானலுக்கு வருவீங்க. ஓகே, அதனால் அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கே தங்குறோம் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வர்றதுக்கு வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். வண்டியை ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம். அதனால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். ஆமாம், பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொடைக்கானல் நிறைய இடத்துக்கு போக போகிறோம். எல்லாமே வீடியோ வந்து 1 by 1 வரும், வந்துட்டே இருக்கும். அதனால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்துல ஓகே, அது கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நம்ம BMW வண்டி பாருங்க, இந்த மாதிரி ஒரு வண்டியை நம்ம ஃப்யூச்சரில் வாங்குகிறோம், அதில் உட்காடுறோம் இன்ஷா அல்லாஹ். பாய். அது BMW ஃபேமிலி, அது BMW கார். பார்த்துங்க. ஓகேவா? பாய்.